பிரம்மா கோர்ட்டில் பதிகிறானலப்பா. அவங்க சட்டப்படியாக கேட்டிருக்கானா இல்லையாப்பா? பத்திரப்பதிவு கேட்கலை. வென்று வந்து கேட்டிருக்கானா? கேட்கலை. ஒரு சிட்டி கிராமத்தில் இத்தனை டாக்குமெண்ட்ஸ் போடுது, இத்தனை டாக்குமெண்ட்ஸ் வாங்குதான், இத்தனை டாக்குமெண்ட்ஸ் பத்திரம் போடுதா, இத்தனை லேண்ட் அடிக்கா, இந்த இடம் பூரா இப்படி இருக்குன்னு உள்ளே வந்து கணக்கு கொடுத்துருக்கானா? கோர்ட்டில் பத்திரப்பதிவு வெளியில் வென்று கொற்றார் கையில் கொடுத்துருக்கானா இல்லையா? கொடுக்கணும். கொடுத்தா அந்த மெமோ பேப்பர் இப்போ ராஜபாளையம் தெக்குப்பாளையத்தில் வந்து பத்திரப்பதிவு வென்று வந்து கணக்கு கொடுக்கணும். சிலுவத்தூரில் கொடுக்கணும். 2 கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் வந்த உடனே இப்போ பிரித்து நீதிமன்றம் வத்திராப்பில் போய் கிடக்கு. அடுத்தாப்பில் கொஞ்சம் இப்போ பூரா கூடுது. ஏன்னா நிறையா கேஸ் கிடக்கு. அந்த டைமில் எல்லாம் ஒதுக்கிடுவார். ஒதுக்கி எப்படி போடணுங்கிற போடுவார். முக்கால் சாத்தியம். அதனால் கணக்கு மதுரைக்கு கொடுக்கணும். மதுரையில் வந்து கெட்டாப்ஸு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி போடுதாங்க, இந்த மாதிரி வருது அப்படின்னு கொடுத்தா அந்த நீதிபதி சரிச்சு கோட்டார் ஆணும் பெண்ணும் மதுரையில் கொடுக்கணும். மதுரையிலேருந்து சென்னையில் கொடுக்கணும். சென்னையில் அமுக்கிடுவான். யார்? இந்த முதலமைச்சராக உட்காந்துருக்காங்கள. முதலமைச்சருங்கிறது திங்கிறதுக்கு முதலே வந்து உட்காந்துருக்கான். ஆணு வாயை பிளந்து முதல மாதிரி அமுக்கி 2 கை காலை தோளில் தூக்கி போட்டு போகிறான். இதோட அரசியல்வாதி எல்லாருமே நொறுங்கி போவான். சுக்காக போயிடுவான். அடுத்தாப்பில் எல்லாமே உள்ளே மாட்டி போயிடுவான். எல்லாமே தமிழ்நாடு முழுவதும் கணக்கெடுத்தால் எல்லா மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் தான் அமைச்சராக உட்கார்ந்தவன், எம்எல்ஏ இருந்தவன், அடுத்தாப்பில் மந்திரியாக இருந்தவன், முதலமைச்சர், அடுத்தாப்பில் பஞ்சாயத்து போர்ட்டில் இருந்தவன் எல்லாமே நல்ல சீரும் சிறப்புமா 100 கோடி, 200 கோடி, 1000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி அடித்து வச்சு பில்டிங்கு கட்டி வயக்காடு பூரா தோட்டக்காடுகளை வாங்கி எல்லா இடத்துலையும் மில்லு தொழிற்சாலை போட்டு வச்சுருக்கான். அப்போ அவனை பிடிக்கணும்ல. 2ஆம் நம்பர் பார்க்குறவன் 3 மாதத்துக்கு ஒருக்கா போய் லேண்டு பிடிப்பான். லேண்டு புரோக்கரை பிடிப்பான். இல்லை அங்கே 10 ஏக்கர் கிடக்கு, இங்கே 20 ஏக்கர் கிடக்கு. இங்கே ஓடுறது 2ஆம் நம்பர் தொழில் வியாபாரம் ஓடுது. எல்லாம் அனைத்து 2ஆம் நம்பர் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே வாங்க, அங்கே கட்டிடம் போடுதான். அப்போ மானாமரி காடு, தோட்டக்காடு, பயிர் பச்சிகள் விளையாது காடு, அதில் பூரா டாராக கெட்டி என்னையும் பாரு என் முகரையும் பாருன்னு கேட்டு போட்டிருக்கான். இதுக்கு அதிகாரி பூரா செக் பண்ணானா? ஒத்த அதிகாரி செக் பண்ண மாட்டான். அவன் ஏற்கனவே ஆஃபீஸில் பெண்ணு ஆணுமா உட்காந்துருக்கோம். 2 பேரும் காலை 2 தோளில் தூக்கி போட்டு உலாவிக்கிட்டு பேசிக்கிட்டு கையெழுத்துக்களை போட்டு காகித பேப்பரை வாங்கி அவனும் பொண்டாட்டி புள்ளையோட ஓடிக்கொண்டே இருக்கான். ஒரு ஆஃபீஸில் ஆணும் பெண்ணுமா உட்காந்து உலாவுது, நக்குது. பஞ்சாயத்து போட்டில் அப்படித்தான் ஓடுது. பூரா வேலை நக்குதுன்னா நீதிமன்றம் கோர்ட்டார் புரிஞ்சுக்கோங்கப்பா. ஜட்ஜி பூராமே புரிஞ்சுக்கோங்க. என்ன நடக்கும்? இவன் அரசு நியமித்தது பூரா ஆணும் பெண்ணும் உள்ளே உட்காந்துருக்கோம். 12 மணிக்கு 11 மணிக்கு லஞ்சு டீ குடிப்பாங்க. அதில் உலாவான். சரியா? ஆணும் பெண்ணும் அடுத்தாப்புல சாப்பாடு டைம் 2 to 1 இந்த 1 மணி நேரம் கேப்பில் இதுக்கு ரூம்பு பூரா கட்டியிருப்பான். அங்கே போய் ஆணும் பெண்ணும் உலாவும் இந்த பேப்பருக்காக. நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அடுத்தாப்புல கொண்டாங்க மாறி நாங்கள் முத்தம் கொடுத்து சாப்பிட்டு கொடுத்தோம். அந்த பேப்பரை முத்தம் கொடுத்து சாப்பிடுதான். மார்க்கத்தில் உள்ள கணக்கை நீதிபதி சரிச்சு கோர்ட்டார் பூரா புரிஞ்சுக்கப்பா. முக்கால் சத்தியம். அடுத்தாப்புல பஞ்சாயத்து போர்டு, அடுத்தாப்புல பேங்கில் இந்த கூத்து தான் நடக்கு. ஏண்டா நான் கூத்து அடிக்கிறதுக்காடா நான் பூமியை கொடுத்துருக்கேன், கெட்டடமா கெட்டி நாசம் பண்ணதுக்கு துவச்சி தொங்க விட்டுறோம்ட்டார். முக்கால்